வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. பாகம் 4. உலகப்போர் ஒன்றுக்கு பின் ஜெர்மனி ஒரு உடைந்த நாடாக மாறியது. ஒரு போரின் முடிவு, ஆனால் அதுவே இன்னொரு பெரிய பேரழிவின் தொடக்கம். 1918ஆம் ஆண்டு உலகப்போர் ஒன்று முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த முடிவு ஜெர்மனிக்காக ஒரு அமைதியல்ல, ஒரு அழகான காயத்தை விட்டு சென்றது. போர் முடிந்து ஜெர்மனி தோற்றது. முன்பு பெருமையாக இருந்த ஒரு நாடு திடீரென உலகின் முன்னிலையில் தோல்வியடைந்த நாடாக மாறியது. மக்களின் மனதில் ஒரு கேள்வி: நாம் எப்படி தோற்றோம்? அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் கோபமும் அவமானமும் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. 1919ஆம் ஆண்டு ஜெர்மனி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை. அது வேர்சாய் உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு மிகவும் கடுமையானது. பெரிய அளவில் பணம் செலுத்த வேண்டும், நிலங்களை இழக்க வேண்டும், இராணுவ சக்தியை குறைக்க வேண்டும். இதனால் ஜெர்மனி ஒரு பலவீனமான நாடாக மாறியது. மக்கள் இதை ஒரு அநியாயம் என்று உணர்ந்தார்கள். பொருளாதார வீழ்ச்சி. 1920கள் ஜெர்மனியின் பொருளாதாரம் முற்றிலும் சரிந்தது. ஒரு ரொட்டியின் விலை ஒரு நாளில் பல மடங்கு உயர்ந்தது. மக்கள் பணத்தை பைகளில் எடுத்து சென்றாலும் அது ஒரு உணவுக்கு கூட போதவில்லை. வேலை இல்லை, பசி அதிகம், நம்பிக்கை இல்லை, கோபம் தேடும் ஒரு எதிரி. இந்த நிலையில் மக்கள் ஒரே விஷயத்தை தேடினார்கள்: யாரை குற்றம் சொல்லலாம்? அந்த நேரத்தில் சிலர் இந்த கோபத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது திருப்ப தொடங்கினர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டவர் அடால்ஃப். அவர் சொன்னார்: உங்கள் துன்பத்திற்கு காரணம் இருக்கிறது, அதை நான் சொல்கின்றேன். ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு பொருளாதார நெருக்கடி, இந்த மூன்றும் சேரும் போது ஒரு நாட்டின் மனநிலையை மாற்ற முடியும். அதே ஜெர்மனியில் நடந்தது. அடுத்த வீடியோவில் ஹிட்லர் எப்படி இந்த கோபத்தை பயன்படுத்தி ஒரு முழு நாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.